அந்த ராத்திரி நேரம் அந்த காட்டுக்குள்ள ஒரு பெண்மணி தன்னோட குழந்தைய மார்போட இறுக்கமா அணைச்சிட்டு மூச்சு வாங்க வேகமா தூக்கிட்டு ஓடுறா. கூடவே அவளோட மகளையும் கூட்டிட்டு ஓடுறா. தன் அம்மாவோட சேலைய புடிச்சிட்டே பயத்துல வேகமா பின்னாடியே ஓடினா சிறுமி. அவங்கள யாரோ ஒரு உருவம் துரத்திட்டு வர்றது மாதிரி தெரியுது. வேகமா ஓடி வந்தவங்க அவங்களோட குடிசைக்கு உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்தம்மா கதவை பூட்டிட்டு தாழ் போட்டுட்டு தன்னோட பொண்ணை அங்கிருந்த பெரிய தானியங்குதிருக்கு உள்ள மறைச்சி வைக்கிறா. நெல் மூட்டைகளுக்கு பின்னாடி தன்னோட குழந்தைய வச்சுட்டு பயத்தோட இதயம் வேகமா துடிக்க உட்காந்தா. அவங்கள துரத்திட்டு வந்த அந்த உருவம் பார்க்கவே பயங்கரமான தோற்றத்தோட ஒரு மந்திரவாதி மாதிரி இருக்கான். வேகமா அந்த கதவை உடைச்சி திறந்து உள்ள வந்தான். உள்ள மறைஞ்சி உட்கார்ந்திருந்த பெண்மணியையும் அந்த பிஞ்சி குழந்தையையும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம தன்னோட கையில வச்சிருந்த பெரிய கத்தியை வச்சு தாக்குறான். தன்னோட தாயும் தம்பியும் துடிதுடிச்சு இறக்கிறத உள்ள இருந்த சிறுமி பார்த்து கதறினா. அவங்கள கொன்னுட்டு சிறுமி இருக்க அந்த குதிருக்கு பக்கத்துல வந்தான். முகம் வெளிரி போய் பயத்துல நடுங்கிட்டே உள்ள உட்கார்ந்திருந்த அந்த சிறுமிய டக்குன்னு மேல தூக்குனான். பழங்கால நகரமான மதுரையில ஒரு சமயம் வானம் இருண்டு மேகமூட்டம் சூழ்ந்து பகலே இரவு போல அச்சுறுத்துற மாதிரி இருந்தது. பயங்கரமான இடி முழக்கத்தோட வந்த மின்னல் நெருப்பு பிளம்பு மாதிரி வெடிச்சு அந்த நகரத்தையே ஒளிர வச்சுச்சு. வைகை ஆறு எப்பயும் இல்லாத மாதிரி சீற்றத்தோட இதுக்கு முன்னாடி இல்லாத அளவு உயர்ந்து நகரத்தையே குழப்பத்துல மூழ்கடிச்சிச்சு. தெருக்கல்ல மழை தண்ணி ஆறு போல ஓடி மதுரையே மூழ்கும் அளவுக்கு போச்சு. மதுரை மக்களோட அழுகுரலும் ஓலமும் மதுரையை ஆட்சி செய்யும் அன்னை மீனாட்சியின் காதுல விழுந்தது. உடனே அன்னை சொக்கநாதர்கிட்ட, அரசே, மகா பிரளயத்தினால வெள்ளம் கரை புரண்டு ஓடி பூலோகத்தையே விழுங்கி விட்டது போல் இருக்கு. மதுரையும் மூழ்கிடுச்சு. நகரத்தை கட்டமைக்க அதோட எல்லை தெரியல. தாங்கள்தான் அருள் செய்து அதன் எல்லையை எனக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு கேட்க, ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அந்த ஈசனாகிய சொக்கநாதர் மெதுவா கண்ணை திறந்தாரு. தன்னோட கழுத்தில் இருந்த பாம்பான வாசுகியை அவிழ்த்து விட்டாரு. வாசுகி பாம்பு பிரம்மாண்டமான உருவத்தோட மதுரையை சுற்றி வளைச்சது. மேற்கே திருவேடகமும், தெற்கே திருப்பரங்குன்றமும், வடக்கே திருமாலிருஞ்சோலையும், கிழக்கே வாசுகியுடைய தலையும் வாழும் சந்திக்கும் இடமான படப்புறமுமானது. அந்த படப்புறமே மருவி நாளடைவில் மடப்புறமானது. இந்த மகா பிரளயம் சத்திய யுகத்திற்கும் திரேதா யுகத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்ததாக நம்பப்படுகிறது. வெள்ளம் படிப்படியா குறைஞ்சது. ஆனா வாசுகி கக்கிய விஷம் தண்ணியில பரவிருச்சு. மதுரை மக்களோட பாதுகாப்புக்காக அந்த விஷத்தை அன்னை மீனாட்சியே உட்கொண்டு அசைக்க முடியாத உறுதியோடு இருந்தாங்க. அவங்களோட பச்சைப்பட்டு உமிழும் சிவப்பு நிறமா மாறுனுச்சு. அன்னையின் கண்களிலிருந்து வெளிவந்த சக்தி வாய்ந்த ஆற்றல் ஒளி வடிவமா மதுரைக்கு கிழக்கே உள்ள மடப்புறத்துக்கு சென்றது. அன்னைக்கு ராத்திரி மடப்புறம் கிராமத்துல அந்த குடிசையில ஒரு குழந்தையின் அழுகை குரல் கேட்டது. புதுசா பிறந்த ஒரு பெண் குழந்தை இந்த பூமிக்கு வந்தது. என்னதான் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இந்த நவீன உலகத்துல ஆட்சி நடந்தாலும் இன்றைய காலகட்டத்தோட யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு. ஆட்சி மையங்கள், காவல் நிலையங்கள் அல்லது அரசியல் அமைப்புகளுக்கும் நீதியை நாடிச் செல்லும் பலருக்கும் கிடைக்க வேண்டிய நியாயம் மறுக்கப்படுது. இப்பலாம் நீதியை தேடும் பாதை பணத்தாலும் செல்வந்தர்களாலும் அதிகாரம் படைத்தவர்களாலும் நிர்ணயிக்கப்படுது. அதனாலதான் ஏழைகளும் சமுதாயத்தில் பின்தங்கியவர்களும் மனவலியோட கடைசியா நியாயம் தேடி போற இடம் கோவிலா இருக்கு. இந்த கலியுகத்திலையும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நீதி வழங்கும் தெய்வங்கள் பலர் இருக்காங்க. அவங்களால மட்டும்தான் உண்மையான நியாயத்தை கொடுக்க முடியும்ன்ற ஆழமான நம்பிக்கை வேரூன்றி இருக்கு. இந்த வார வீடியோல ஏழைகளின் நீதி தேவதை, வேண்டியவருக்கு வேண்டியதை கொடுக்கும் வான்மழை போன்றவள், தன்னை வணங்கி நிற்பவர் எவரையும் காத்தருளும் அன்னை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகில் இருக்கும் மடப்புறம் கிராமத்தில் அக்னியையே கிரீடமாய் கொண்டு மக்களை காத்தருளும் அருள்மிகு மடப்புறத்து பத்திரகாளி அம்மன் மற்றும் அடைக்கலம் காத்த ஐயனாரின் வரலாற்றை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் லிங்கா, இது உங்கள் மௌனமதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு மந்திரவாதி ஒரு சின்ன பொண்ணை காட்டுக்குள்ள இருந்து ஒரு குகைக்குள்ள தூக்கிட்டு போறான்.
கண்களுக்கு சரியா புலப்படாத இருட்டான இடத்துல ஒரு பலிபீடம் மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை அந்த பலிபீடத்துல போட்டு இன்னொரு மந்திரவாதி ஒரு பெரிய அருவாளை ஓங்குறான். அந்த பொண்ணோட கழுத்துல ஒரே வெட்டா வெட்டி துண்டாக்குறான். டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறா இளம் பெண் மீனாட்சி. அந்த ராத்திரி வேளையில மடபுரம் கிராமத்துல இருக்க ஒரு குடிசையில இருந்து எழுந்து வெளியில வந்தா. திடீர்னு வேகமா ஓடினா. அந்த ஊர் எல்லையில வைகை ஆத்துல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு ஓடைக்கு ஒரு பக்கமா நிக்கிறா. இன்னொரு பக்கம் மீனாட்சி மாதிரியே இன்னொரு பொண்ணு நிக்கிறா. ஆனா பார்க்க தெய்வ கடாட்சமா அம்மன் மாதிரியே இருக்கா. அவ சொன்னா, மீனாட்சி, இதுவே இந்த ஊரின் எல்லை, நீதான் இதை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டா. அந்த கனவுல வர்ற மந்திரவாதி யாரு? அந்த சிறுமி யாரு? தனக்கும் அந்த கனவுல வர்ற நிகழ்வுக்கும் என்ன சம்பந்தம்? மீனாட்சி யோசிச்சுட்டே குழப்பத்தோட அங்கேயே நின்னா. பொழுதும் விடிஞ்சது. இந்த மாதிரி நடக்கிறது இது முதல் தடவை இல்ல. இந்த கனவு வரும்போதெல்லாம் அவளை அறியாமலே அவ இப்படி ஓடி வர்றதும் அவளை மாதிரியே இருக்க அந்த சிறுமியை பார்க்கறதும் தொடருது. மடப்புரம் கிராமத்துல ஏகாம்பரம் மற்றும் யாமளை தம்பதிகளுக்கு மகளாய் பிறந்தவத்தான் மீனாட்சி. ஊழி பிரளயம் ஏற்பட்ட பிறகு பல காலங்களுக்கு குழந்தை பேறு இல்லாம இருந்தவர்களுக்கு மதுரையை ஆட்சி செய்யும் அந்த அன்னை மீனாட்சியின் அருளால பிறந்த குழந்தை என்பதால அந்த அன்னையின் பேரையே வச்சாங்க. தெய்வாம்சம் பொருந்திய பெண் என்பதால ரொம்ப சீராட்டி வளர்த்தாங்க. சமீப காலமா கெட்ட கனவுகளாலையும் தன்னை சுத்தி ஏதோ அமானுஷ்யம் நடக்கிற மாதிரியும் உணர்ந்தா. தன்னுடைய இஷ்ட தெய்வமான சொக்கநாதரையும் அன்னை மீனாட்சியையும் தொடர்ந்து வழிபட்டா. கொஞ்ச காலமாவே கிராமத்துல சில கெட்ட சகுனங்கள், திடீர் மரணங்கள் மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது. இதனால கிராம மக்கள் நம்ம ஊருக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும்னு நினைச்சாங்க. பாபநாசம் பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க சொரிமுத்து ஐயனார் கோயில்ல இருந்து பிடிமண் எடுத்துட்டு வந்து சேமக்குதிரை செஞ்சு கோவில் எழுப்பலான்னு முடிவு பண்ணாங்க. சேர நாட்டுல அடர்ந்த காட்டுல உள்ள இருள் நிறைந்த ஒரு மலை குகையில குருநாதி, நிராகரதன், காளியந்தன் என்ற 3 கொடிய அரக்க குணம் கொண்ட மந்திரவாதிகள் இருந்தாங்க. அந்த குகைக்குள்ள சில சடங்குகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புதையலை தேடி பல வருடங்களா பல இளம் பெண்களையும் சிறுமிகளையும் நரபலி கொடுத்து இந்த சடங்குகளை இவங்க செய்றாங்க. ஆனா ஒவ்வொரு தடவை பலி கொடுக்கும் போதும் புதையலுக்கு பக்கத்துல அவங்க போனாலும் அந்த புதையல் எங்க இருக்குன்ற ரகசியம் மட்டும் அவங்களுக்கு தெரியல. இதனால அந்த மந்திரவாதிகளின் தலைவனான காளியந்தன் விரக்தியோடையும் கோவத்தோடையும் ஒரு கடுமையான யாகத்தை நடத்துறான். அந்த நேரம் அவங்க செஞ்ச யாக நெருப்பிலிருந்து புகை மூட்டமா ஒரு சாத்தானோட உருவம் வந்தது. காளியந்தா, இத்தனை காலம் நீ எனக்கு கொடுத்த ஆன்மாக்களால என் பசி தீரல. பாண்டிய தேசத்தில் இருக்க ஒரு தெய்வீகமான இளம் பெண்ணின் ஆன்மாவை நீ எனக்கு பலி கொடுத்தா அந்த புதையல் இருக்கும் இடம் உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அதுகிட்ட காளியந்தன் கேட்டான், அந்த பொண்ணை நான் எங்க எப்படி போய் தேடுவேன்? அதுக்கு அந்த சாத்தான் சொன்னது, நீ எப்ப அந்த தேசத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறியோ அந்த நேரம் ஒரு பாம்பு உனக்கு அவ இருக்கும் திசையை குறிப்பால் உணர்த்தும்னு சொல்லி ஒரு அரக்க சிரிப்பு சிரிச்சிட்டு மறைஞ்சது. அந்த மந்திரவாதிகள் 3 பேரும் சேர நாட்டிலிருந்து தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. அதே நேரம் மடப்புறத்திலிருந்து சில கிராமத்தாளுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க சொரிமுத்து ஐயனார் கோவிலை நோக்கி கால்நடையா தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. அன்னைக்கு காலையில மீனாட்சி தன்னோட தோழிமார்கள் கூட வைகை ஆத்துல குளிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. வர்ற வழியில தன்னோட தந்தையான ஏகாம்பரமும் ஊர் பெரியவங்களும் ஆற்றங்கரைக்கு பக்கத்துல உள்ள ஊர் எல்லையில ஐயனார் கோவில் கட்டுவதற்கு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து தேவையான வேலைகளை செய்ய ஏற்பாடு பண்ணாங்க. இந்த காட்சிகளை பார்த்த மீனாட்சியும் அவளோட தோழிகளும் அதை பத்தி பேசுறாங்க. நம்ம ஊராளுங்க பிடிமண் எடுக்க போயிருக்காங்களே, மண் மட்டும் எடுத்துட்டு வந்தா சாமி கூட வந்துருமா அப்படின்னு ஒருத்தி கேட்டா. ஒருமித்த பக்தியோட ஒரு கிராமமே சேர்ந்து பிடிமண் எடுத்து ஒரு தெய்வத்தை கூப்பிட்டு கோவில் எழுப்பினா கண்டிப்பா அந்த தெய்வம் இறங்கி வரும். சுயநலமா தன்னோட வசதிக்காக தனியா கோயில் கட்ட போறேன்னு கூப்பிட்டாதான் வராது, மாறா அவங்க குலத்தையே அசைச்சு பார்த்துரும். ஆனா தன்னோட தோழிகள் தங்களுக்குள்ள பேசிக்கிற எதுவுமே மீனாட்சி காதுல விழுகல. மீனாட்சியுடைய கண்களுக்கு தூரத்துல தெரிஞ்ச அந்த இடம் இருளடைஞ்ச ஒரு குகை மாதிரியும் அந்த ஊர் ஜனங்க ஏதோ மந்திரவாதிகள் மாதிரியும் தெரியுது. தன்னோட தோழிகள் கிட்ட எதுவும் பேசிக்காம அந்த இடத்தை விட்டு வேகமா வீட்டுக்கு ஓடினா. மடப்புரம் கிராமவாசிகள் சிலர் மேற்கு தொடர்ச்சி மலையை அடைஞ்ச அதே நேரம் இந்த 3 மந்திரவாதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பாண்டிய தேசத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்க தங்களோட கால்களை அடியெடுத்து வச்ச அந்த நேரம் ஒரு காட்சியை பார்த்தாங்க. அந்த சாத்தான் சொன்ன மாதிரியே ஒரு பாம்பு அந்த பாதையில அவங்க முன்ன வட்ட வடிவத்துல சுருண்டு தன்னோட வாலை தானே கடிச்சது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதன் மூலமா அந்த பொண்ணு இருக்கிற இடத்த எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு அந்த மந்திரவாதிகளுக்கு தெரியல. பாண்டிய தேசத்துல இருக்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய்
அவங்க தேடி வந்த தெய்வாம்சம் பொருந்திய பொண்ணு எங்கேயாவது இருக்காளான்னு பார்க்கறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. இதுக்கிடையில தங்களுடைய கிராமத்துக்கு காவல் தெய்வமா அந்த சொரிமுத்து ஐயனாரை கூட்டிட்டு வர பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பிடிமண் எடுக்க போனவங்க ஒரு வழியா பொதிகை மலையை அடைஞ்சாங்க. ஏன் அவங்க சொரிமுத்து ஐயனார் கோயில் போனாங்கன்னா, சாஸ்தாவாகிய ஐயன் தன் மனைவிமார்களான பூரணை புஷ்களையோட பூலோகத்துல முதலா ஐயனாரா கோவில் கொண்ட ஸ்தலம் பொதிகை மலைதான். இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில்தான் ஐயப்பனுடைய 6வது படை வீடு. அந்த வரலாற்றை நம்ம தனியா வேறொரு காணொளியில பார்க்கலாம். ஆனா அந்த சொரிமுத்து ஐயனார் கோயில்ல இருந்தோ அல்லது அந்த பொதிகை மலைக்காட்டிலிருந்தோ எந்த செல்வங்களையும் இயற்கை வளங்களையும் யாராலையும் கொண்டு வர முடியாது. ஏன் ஒரு பிடிமண்ணை கூட யாராலையும் எடுத்துட்டு போக முடியாத அளவு சுடலைமாடசாமி உட்பட ஐயனாருடைய 21 பரிவார தெய்வங்களும் காவலுக்கு இருக்கு. அந்த காட்டுல நிறைய சந்தன மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள்லயே உயரமான மரத்துல அந்த பரிவார தேவதைகள் உட்கார்ந்திருக்கும். யாராவது தவறான நோக்கத்தோட அந்த காட்டின் எல்லைக்குள்ள நுழைஞ்சாலே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆனா எப்படியோ மடப்புறம் கிராமத்தாளுங்க சொரிமுத்து ஐயனார் கோவிலை அடைஞ்சு ஐயனை வழிபட்டு பிடி மண்ணையும் எடுத்துட்டு கிளம்புனாங்க. இவங்க யாரும் தவறான நோக்கத்தோட வரல. இருந்தாலும் தன்னோட பரிவார தேவதைகள் கிட்ட இருந்து அவங்கள பாதுகாக்க ஐயனார் தன்னோட வாகனமான குதிரையை அருவமா அனுப்பி வச்சாரு. அதாவது யாரோட கண்களுக்கும் புலனாகாதபடி அவங்களுக்கு பாதுகாப்பா அவங்க கூடவே அனுப்பி வச்சாரு. மறுபுறம் பிரளய காலத்துக்கு அப்புறம் மதுரையின் எல்லையை வாசுகி பாம்பு காட்சிப்படுத்தின கதையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதிகள் அவங்க பார்த்த அந்த பாம்பு வடிவத்துக்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே பாம்பின் தலையும் வாழும் இணைந்த பகுதியான மடப்புறத்துல தான் அந்த பொண்ணு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்தை வந்தடைஞ்சாங்க. அந்த கிராமத்து எல்லையில இருக்க காட்டுல தங்கினாங்க. குருநாதி காளியந்தன் கிட்ட கேட்டான், காளி, ஒருவேளை அந்த பொண்ணு இந்த கிராமத்திலையும் இல்லைன்னா என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்க காளியந்தன் சொன்னான், இல்ல, கண்டிப்பா அவ இந்த ஊர்ல தான் இருக்கணும். அந்த பாம்பின் தலையும் வாலும் இணைந்த இடம் இந்த பகுதி தான். நம்மளோட பல வருட கனவு சீக்கிரமே பலிக்க போகுது. அவ கிடைச்சிட்டா அவளை தூக்கிட்டு போய் நரபலி கொடுக்கணும். அவளோட ஆன்மாவை பிடிச்சிட்டு போய் அந்த சாத்தானுக்கு படையலை போடணும். நிராகரதன் கேட்டான், சரி, அவளை எப்படி நம்ம அடையாளம் காண போறோம்னு? நம்ம அவளை அடையாளம் காண்றது வரையும் யாருக்கும் தெரியாம இந்த காட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்கணும் அப்படின்னு காளியந்தன் சொன்னான். அடுத்த நாளும் இப்படியே போனது. ஆனா அவங்களால மீனாட்சியை பார்க்க முடியல. அன்னைக்கு ராத்திரி தன்னோட குடிசையில தூங்கிட்டு இருந்த மீனாட்சியுடைய தூக்கம் அசௌகரியமாக இருந்தது. குருநாதியும் நிராகரதனும் காளியந்தன் கிட்ட சொன்னாங்க, நம்ம ரொம்ப நாள் இந்த கிராமத்துக்குள்ள இப்படியே தலைமறைவா இருக்கிறது கஷ்டம். சீக்கிரமே மந்திரம் போட்டு அவ எங்க இருக்கான்னு பாரு, இன்னைக்கு ராத்திரியே அவளை தூக்கிட்டு போகலாம்னு சொன்னாங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே தூரத்துல மீனாட்சி ஓடி வரா. இதை பார்த்த அந்த மந்திரவாதிகளுக்கு நம்பவே முடியல. அவளை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க அவ தான் அந்த தெய்வாதீனமான பெண்மணின்னு. ஆனா தங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காம அவளே இப்படி ஓடி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே 3 பேரும் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தாங்க. மீனாட்சி வழக்கம் போல அதே கனவை கண்டுட்டு ஊர் எல்லையில இருக்க அந்த ஓடைக்கு ஓடி வந்து அங்க நின்னா. ஆனா எப்பவும் வர்றது மாதிரி அவளை மாதிரியே இருக்க அந்த இன்னொரு பெண்மணி இன்னைக்கு வரல. அவ அப்படியே நின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்த அந்த மந்திரவாதிகள் அவ தலையிலேயே அடிச்சு அவளை ஒரு மூட்டைக்குள்ள போட்டு தூக்கிட்டு போனாங்க. அவளை பெரிய மூட்டையாக கட்டி தூக்கிட்டு போன அந்த மந்திரவாதிங்க ஊரை விட்டு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க. அவங்க போகும்போது அந்த நேரத்துல யாரோ நடந்து வர காலடி சத்தங்கள் கேட்டது. இந்த நேரத்துல தங்களை மூட்டையோட பார்த்தா யாராயிருந்தாலும் சந்தேகம் வந்துடும். இதனால நம்ம நடத்த போற சடங்கும் தாமதமாகும். மூட்டைய ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு அந்த 3 பேரும் மறைஞ்சு நின்னாங்க. தூரத்துல நல்லா பார்த்தா ஒரு சின்ன சலசலப்பு சத்தம். அந்த இருட்டுல சில கிராமத்தாளுங்க கையில தீப்பந்தத்தை வச்சுட்டு தீவிரமா எதையோ தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க தேடி வந்தது மீனாட்சியா கூட இருக்கலாம். அவங்க போறது வரையும் அந்த 3 பேரும் அங்கிருந்த மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. இதுக்கு இடையில மூட்டைக்குள்ள இருந்த மீனாட்சி மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்த்தா ஒரே இருட்டு. கஷ்டப்பட்டு அந்த மூட்டையிலிருந்து வெளியில வர போராடினா. கொஞ்ச நேரத்துல அங்க தெரிஞ்ச கிராமத்து ஜனங்க எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் போன அப்புறம் தீப்பந்தத்தோட வெளிச்சம் கண்ல இருந்து மறைஞ்ச அப்புறமா 3 பேரும் கீழே இறங்கினாங்க. கீழே வந்து பார்த்தா மூட்டையில மீனாட்சி இல்ல.
அதிர்ச்சி அடைஞ்ச 3 பேரும் வேகமா தேடினாங்க. மூட்டையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வந்த மீனாட்சிக்கு கத்துறதுக்கு கூட உடல்ல வலு இல்ல. மடப்புறம் ஊர் எல்லைக்கு மெதுவாக காட்டுக்குள்ள நடந்து போறா. ஆனா அதுக்குள்ள பின்னாடி அந்த மந்திரவாதிகள் வர்ற சத்தம் கேக்குது. உடனே அவ பக்கத்துல இருந்த ஒரு மரப்பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. சுத்தி முத்தி அலைஞ்சிட்டு அந்த 3 பேரும் மீனாட்சி ஒளிஞ்சிருக்க அந்த மரப்பொந்துக்கு பக்கத்திலேயே வந்து நிக்கிறாங்க. பொதிகை மலையிலிருந்து ஐயனார் கோயில் பிடிமண்ணோட வந்த மடபுரம் கிராமத்துவாசிங்க அன்னைக்கு சாயங்காலம் மதுரை எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ராத்திரி ஒரு இடத்துல தங்கிட்டு அடுத்த நாள் காலையில மடப்புறத்துக்கு போலாம்னு முடிவு பண்ணி பிரயாண களைப்புல நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஐயனார் குதிரையும் அவங்களுக்கு காவலா நின்னது. மீனாட்சி தன் உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த மரப்பொந்துக்குள்ள உட்கார்ந்திருக்கா. எங்க போயிருப்பா அப்படின்னு குருநாதி கேட்க, காளியந்தன் தன்னோட மந்திர சக்தியால அவ பக்கத்திலேயே ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அந்த மரப்பொந்துக்கு பக்கத்துல போய் மீனாட்சியை வளைச்சி பிடிச்சிட்டாங்க. அந்த தாக்குதல்ல அவ மறுபடியும் மயக்கமாயிட்டா. நம்ம இவளை இப்ப எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாது, அதனால இங்கேயே இவளை பலி கொடுத்துட்டு இவளோட ஆத்மாவை எடுத்துட்டு போலாம்னு முடிவு பண்ணி சடங்கு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. மீனாட்சி மயக்கம் தெளிஞ்சு கண்முழிச்சு பார்த்தா அவ 2 கையும் கட்டப்பட்டிருக்கு, காலும் கட்டப்பட்டிருக்கு. பக்கத்திலேயே அந்த 3 மந்திரவாதிகளும் உட்கார்ந்து ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் தன் குலதெய்வமான ஐயனாரப்பனை வேண்டி மன்றாடி அழைத்தாள் மீனாட்சி. அந்த கிராமவாசிகளுக்கு காவலுக்கு நின்ன ஐயனார் குதிரை மீனாட்சியை காப்பாற்ற வேகமா ஓடி வந்தது. கடைசியா அவளை பலி கொடுக்கறதுக்கு பலிமேடை மாதிரி ஒன்றை தயார் பண்ணாங்க. அவளோட கை கட்ட பிரிச்சு அவளை தூக்க வந்தான் நிராகரதன். கை கால்கள் கட்ட விழ்க்கப்பட்ட அந்த நேரம் சுதாரிச்சுக்கிட்ட மீனாட்சி பக்கத்துல இருந்த மரக்கட்டையை எடுத்து அவனை தாக்கிட்டு வேகமா ஓடினான். அந்த மந்திரவாதிகளும் அவளை துரத்த ஒரு இடத்துல அவ கால் தடுக்கி பாறாங்கல்ல விழுந்து தலையில அடிபட்டுருச்சு. அந்த கணமே அவளோட உயிரும் பிரிந்தது. மந்திரவாதிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். சரி, உயிர் பலி தான் கொடுக்க முடியல, அவளோட ஆத்மாவையாவது எடுத்துட்டு போலாம்னு அவங்க முயற்சி பண்ணும்போது மீனாட்சியின் ஆத்மா பிரேதாத்மாவா மாறுனுச்சு. ஜோதி வடிவமா உருமாறி ஆங்கார சொரூபினியான அன்னை பத்திரகாளியின் வடிவம் பெற்றது. 8 திருக்கரங்களுடன் பச்சை நிற மேனியாய், சிவந்த கண்களோடும் உருட்டும் விழிகளோடும் கோரை பற்களோடும் கையில் சூலாயுதம் ஏந்தி எரியும் அக்னியை கிரீடமாய் கொண்டு அந்த மந்திரவாதிகளின் தலைவனான காளியந்தனை காலில் போட்டு மிதித்து தன் சூலாயுதத்தால் வதைத்தாள் அம்பாள். அந்த நேரம் அதிவேகத்தில் ஓடி வந்த ஐயனார் குதிரை அம்மனின் முன்பு நின்றிருந்த 2 மந்திரவாதிகளின் தலைகளிலும் தன் முன்னங்கால்களை வைத்து உயர்ந்து அம்மனுக்கு அடைக்கலமாகவும் நிழலாகவும் நின்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகில் இருக்கிறது மடப்புறம். இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக கலியுகத்தில் அநீதிகளை அழிக்கும் சம்கார தேவதையாக காட்சி தருகிறாள் அம்பாள். தன்னை நாடிவரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்ற ஆயத்த நிலையில் காளியின் வலதுகையில் அநீதியை அழிக்க திரிசூலமும், அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் எரித்துச் சாம்பலாக்குவதற்காக தலையில் அக்னி கிரீடத்தை சுமந்து நிற்கிறாள். நின்ற நிலை தன்னை நாடி வரும் தன் மக்களை என்றும் எப்போதும் காத்து வரும் ஆயத்த நிலையை உணர்த்துகிறது. அம்மனுக்கு நிழலாக போருக்கு ஆயத்தமான நிலை போல தன் முன்னங்கால்களை தூக்கி பின்னங்கால்களை ஊன்றி அன்னையின் ஆற்றலை வெளிப்படுத்தும் சக்தி வடிவமாக ஐயனாரின் குதிரை நிற்கிறது. மதுரை மண்டலத்தில் மடபுரம் காளி என்ற வார்த்தை கேட்டாலே துஷ்டர்களும் நடுங்குவர் என்பது வழக்கம். இதனால் இவ்வட்டாரத்தில் இந்த காளி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அடைக்கலம் காத்த ஐயனார் மூலஸ்தானத்தில் நின்ற கோலத்தில் காணப்படுகிறார். இவரே இக்கோயிலின் காவல் தெய்வம். இத்தலத்தின் ஆட்சி தெய்வம் இவர் என்பதால் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என பக்தர்கள் பயபக்தியோடு கூறுகிறார்கள். காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும். காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் எலுமிச்சம்பழ மாலைதான். மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போவதில்லை. அவர்கள் நாடி வரும் கோர்ட் பத்ரகாளி கோயில்தான். காளிக்கு வலப்புறத்தில் சின்னதாக ஒரு திண்டு உள்ளது. இதன் பெயர் சத்தியக்கல். 2 நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அணைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும். பின்னர் கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வலப்புறமாக நிற்கும் பூதத்தை கட்டி பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும். இங்கு யாராவது பொய் சத்தியம் செய்தால் 30 நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறை கேட்டு விடுமாம் காளி. சில நேரம் பொய் சத்தியம் செய்தவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவதுண்டு. இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவது இப்போதும் நடக்கிறது.
இங்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது. காளியின் முகத்துக்கு எதிரே தரையில் ஒரு பட்டியக்கல் பதித்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பக்கத்திலேயே ஊழியும் சுத்தியலும் வைத்திருக்கிறார்கள். அநியாயம் பண்ணுபவர்களை தட்டி கேட்க சக்தி இல்லாதவர்கள் ஈரத்துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு அவங்களை எதிர்த்து கேட்க எனக்கு சக்தி இல்லை, நீந்தாமா எனக்கு கேட்டுக் கொடுக்கணும் என்று கண்ணீரும் கம்பலையுமாக முறையிடுகிறார்கள். இந்த கண்ணீருக்கு மனமிறங்கி வரும் காளி அநியாயக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களையும் தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுகிறாள். காளிக்கு பின்னால் பிரகாரத்தில் வேப்பமரம் ஒன்று உண்டு. இதற்கும் தெய்வ சக்தி இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமணத் தடைகள் நீங்குகின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானையை கிழித்து வேப்பமர கிளையில் தொட்டில் கட்டிவிட்டால் தாமதிக்காமல் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கிறது. வேப்ப மரத்தில் கட்டப்பட்டுள்ள தாலி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாற்றுகின்றன. எல்லா நாட்களும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கோயில் திறந்திருக்கிறது. இந்த ஸ்தலத்தின் வரலாறாக இன்னொரு நிகழ்வு கூறப்படுகிறது. ஒரு சமயம் சொக்கநாதர் வேட்டையாடுவதற்கு அன்னை மீனாட்சியை அழைத்து இந்த பகுதிக்கு வந்தபோது வேட்டைக்கு செல்வதற்கு முன்பு அன்னையை இங்கு விட்டுச் சென்றார். அவருக்கு பாதுகாப்பாக ஐயனாரை காவலுக்கு அமர்த்தி சென்றார். தான் காத்திருந்த இடத்துக்கு சிறப்பு அளிக்க வேண்டும் என்று மீனாட்சி கேட்டுக்கொண்டார். அதற்கு சொக்கநாதர் அருகில் உள்ள வைகை ஆற்றில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதை காட்டிலும் கூடுதல் புண்ணியம் கிடைக்கும் என்று வரம் கொடுத்தார் என்றும் அன்னை மீனாட்சி மடப்புறத்திலே காளி அவதாரம் எடுத்து தங்கியதாகவும் கூறப்படுகிறது. அவருக்கு பாதுகாப்பாக இருந்த ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக வீற்றிருந்ததாகவும் கோவில் அர்ச்சகர் வழியாக அறியப்படுகிறது. சொக்கநாதர் அன்னை மீனாட்சிக்கு அருளிய வரத்தின்படி தற்போதும் கூட மதுரைக்கு அருகில் உள்ள வைகை ஆற்றில் இறந்தவர்களுக்கு திதி கொடுத்து பக்தர்கள் புனித நீராடி செல்கின்றனர். குதிரை வடிவத்துக்கு காளியை நோக்கி கடும் தவம் இருந்த பக்தர் ஒருவருக்கு தனக்கு நிழலாக குதிரை வடிவில் இருக்கும்படி வரம் அளித்ததாக மற்றொரு வரலாறு கூறுகிறது. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் மடப்புறம் பத்திரகாளியம்மன் மற்றும் அடைக்கலம் காத்த ஐயனாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்றை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம். இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மௌன மதிலுடன் இணைந்திருங்கள். நன்றி.